ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம மெனு பாரை பற்றியும் நேவிகேஷன் பாரை பற்றியும் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்கலாம். ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரை நல்லா கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு மேனிஃபெஸ்ட்டு, அப்புறம் நம்ம ஜாவான்ற ஒரு ஃபைல் இருக்கும், அது கீழே பார்த்தீங்கன்னா ரீசோர்ஸ் RESன்னு இருக்கும், அதுக்கப்புறம் தான் கிரேடல் ஸ்கிரிப்ட். இதுதான் ஆண்ட்ராய்டோட ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர். ஆப்ஷன்லாம் மாற்றி பார்த்தீங்கன்னா இல்லை கிரேடல், அப்புறம் SRC சோர்ஸு, அதில் மெயின் பார்த்தீங்கன்னா மெயின்குள்ளே போனீங்கன்னா ஜாவாவில் நம்ம எழுதின கோட்லாம் இருக்கும். RES ரீசோர்ஸ், அதில் நம்ம இம்போர்ட் பண்ணுற இமேஜஸ்ஸு, புதுசாக க்ரியேட் பண்ணுற ஆக்டிவிட்டி, ட்ராவபிள் ஃபைல்ஸு, ஃபாண்ட்டு, லேஅவுட்ஸு, மெனு ஏதாவது பண்ணியிருந்தால் மெனு இருக்கும், வேல்யூஸில் என்ன இருக்குன்னா கலரு, நம்ம ஆட் பண்ணுற ஸ்ட்ரிங்ஸு இதெல்லாம் இருக்கும். இப்போ ஆண்ட்ராய்டுக்கே மாற்றிக்கலாம். இப்போ ஆண்ட்ராய்டுக்கும் அந்த ஆப்ஷன் நீங்கள் மாற்றினீங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கு வச்சிங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கு தேவையானது மட்டும் இதில் காட்டும். இப்போ இந்த ஆப்ஷன் என்னென்னா நம்ம ஒரு ஆக்டிவிட்டி எங்கே இருக்குன்னு லொக்கேட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். நீ அந்த ஆக்டிவிட்டியில் வச்சுட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது எங்கே இருக்குன்னு காட்டும். இது எக்ஸ்பேண்டு பண்ணிக்கலாம். அதெல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா யூஸ் பண்ணி பாருங்கள். கொலாப்ஸ் சால்வ் பண்ணிங்கன்னா எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். இதில் காம்பேக்ட் மிடில் பேக்கேஜஸ்னு இருக்கும். அதுதான் நீங்கள் பேக்கேஜ் நேம் பார்க்க வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், மற்ற டைம் யூஸ் ஆகுது. இதில் நீங்கள் பேக்கேஜ் நேம் ஃபுல்லாக காட்டும். அது கொடுத்திங்கன்னா இப்போ அதை எடுத்துட்டிங்கன்னா பேக்கேஜ் நேம் போயிடும், வெறும் நேம் மட்டும் காட்டும். வியூ மோடு, இது டாக் பின்னில் தான் இருக்குது, அதனால் இது பிளேஸ்லேயே தான் இருக்கும், அந்த பிளேஸ்லேயே இருக்கும், மூவ் பண்ண முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்மிட், இது ஆல்ரெடி சொல்லிட்டேன்னா. டிஃப்ரென்ஸ் ஏதாவது நீங்கள் டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா இதில் பார்க்கலாம். ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைடில் இருக்கிறது யுவர் வெர்ஷன், அப்புறம் ஆல்ரெடி கிட்டில் இருக்க வெர்ஷன் ரெண்டும் காட்டும். மர்ஜ் பண்ணோன்னா நீங்கள் அந்த ஆரோ மார்க் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி மர்ஜ் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் யுவர் வெர்ஷன், இது ஆல்ரெடி கிட்டில் இருக்கிறது, இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கோன்னு காட்டுது. ரிவர்ட் பேக், அடுத்து பார்த்தீங்கன்னா இது புல் ரிக்வெஸ்ட். நீங்கள் புல் ரிக்வெஸ்ட்டு யாருக்காவது கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். அது அப்புறம் இது ரீசோர்ஸ், நம்ம ப்ராஜெக்டில் இருக்க எல்லா ரிசோர்ஸ், ட்ராவபிள், கலர்ஸு, லேஅவுட்ஸு எல்லாமே இதில் கிடச்சிரும். நீங்கள் சர்ச் பண்ணி ஈஸியாக எடுத்துக்கலாம். நீங்கள் கீழே போய் ரீசோர்ஸில் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இதில் நீங்கள் என்ன வேணுமோ அதை சர்ச் பண்ணிங்கன்னா இதில் வந்துடும், அது கரெக்டாக லொக்கேட் பண்ணிடலாம். ஏதாவது புதுசாக வேணுனாலும் அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர், இது கோடில் என்ன நம்ம கோடை செலக்ட் பண்ண அது ஒரு ஸ்ட்ரக்சர் இது காட்டிடும். எந்த இடத்துல கிளிக் பண்ணியிருக்கோமோ அது. இந்த ஆப்ஷன்லாம் ஒன்று ஒன்றா பாருங்கள். இது அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க, ஆனால் தெரிஞ்சுக்கலாம். இது நம்ம முக்கால்வாசி கோட் எடிட்டரில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேவரட்ஸ், ஏதாவது நீங்கள் புக் மார்க் பண்ணிங்கன்னா இல்லை ஆட் பண்ணிங்கன்னா அதெல்லாம் இதில் காட்டும்.
இப்போ நான் இங்கே பிரேக்கிங் பாயிண்ட் வச்சுருக்கேன், அந்த லைன் அப்படியே காட்டுது இதில். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு இடத்துல பிரேக் பாயிண்ட் வைக்கும்போது இந்த ஃபேவரட்ஸில் ஆட் ஆகிட்டே இருக்குது. இப்போ ரிமூவ் பண்ணால் அதுவும் ரிமூவ் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பில்ட் வேரியண்ட்டில் நம்ம டீபக் வேரியண்ட்டாக இல்லை ரிலீஸ் வேரியண்ட்டானு செலக்ட் பண்ணிக்கலாம். டீபக்னால் நம்ம சும்மா டெஸ்ட் பண்ண, ரிலீஸ்னால் நம்ம ப்ளே ஸ்டோரில் அப்லோட் பண்ணால் ரிலீஸில் பில்டு ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேமர் சிம்பிள் மாதிரி இருக்கிறது தான் நம்ம பில்டு க்ரியேட் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா ஆப். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம எமுலேட்டர் என்ன வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒய்ஃபைல நம்ம டிவைஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக QR கோடு. அடுத்து வந்து நம்ம ஒய்ஃபை மூலயமா பேர் பண்ணிக்கலாம். இது ரன் ஆப்பு. இது நம்ம சேஞ்சஸ் என்ன பண்ணால் அப்ளை ஆல்னு கொடுத்துக்கலாம். இது டீபக்கு. அதுக்கப்புறம் ப்ரொஃபைலர் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஆப்பை ரன் பண்ணுறதுலாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, ப்ரொஃபைலர் தான் முன்னாடி பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ இந்த எமுலேட்டரை வந்து நம்ம கரெக்டாக ஆப்போட பேக்கேஜ் நேமை கரெக்டாக நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம CPU யூசேஜ் எவ்வளோ இருக்குது, எந்தெந்த இடத்துல நெட்வொர்க் யூஸ் ஆகுது, எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இந்த ப்ரொஃபைலரில் காட்டும். இப்போ நம்ம ஆப்பை யூஸ் பண்ணுறோம், இப்போ பாருங்கள் CPU யூசேஜ் எல்லாமே வந்து மானிட்டர் பண்ணும். இதுதான் இந்த ப்ரொஃபைலரோட யூசேஜ். இது வந்து நீங்கள் பெரிய ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது எந்த இடத்துலலாம் வந்து CPU யூசேஜ் அதிகமாகுது அப்படின்றத நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம், எந்த இடத்துலலாம் இஷ்யூ இருக்குன்னு. இப்போ நம்ம இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கெட்டு, புல்லு, புஷ்ஷு, கமிட்டு எல்லாமே வந்து இந்த சைடில் இருக்கும். அப்புறம் வந்து ரோல் பேக், நீங்கள் ஏதாவது கோடு எழுதிட்டீங்க அதை ரோல் பேக் பண்ணோன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து கிரேடல் சிங்க் ஆகுது. நீங்கள் ப்ராஜெக்டில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா இப்போ கிரேடல் சிங்க் எல்லாத்துக்குமே ஆகும். அப்போ தான் வந்து ஆப் ரன் பண்ணுறதுக்கு வந்து பில்டை ரெடி பண்ணி கொடுக்கும் அது. அடுத்து இது டிவைஸ் மேனேஜர், இது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து SDK மேனேஜரும் இங்கே இருக்கும், இதுவும் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து சர்ச் எவ்ரிவேர் இங்கேயும் இருக்குது. இப்போ நீங்கள் அதில் எது வேணுமோ சர்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் செட்டிங், இப்போ இதில் வந்து அப்டேட் காட்டுது. உங்களுக்கு ஏதாவது ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ அப்டேட் பண்ணால் இதில் பண்ணிக்கலாம். அப்பியரன்ஸில் பார்த்தீங்கன்னா செட்டிங்குள்ளே தீமு, நம்ம ஃபாண்ட்டு இதெல்லாம் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மெயின் மெனு டூல் பார், இதில் இருக்க ஏதாவது சேஞ்சஸ் வேணுன்னா அந்த பிளேஸில் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சிஸ்டம் செட்டிங், இதில் நான் யூஸ் ஆகிறது மட்டும் சொல்கிறேன். ஆஸ் அ பிகினராக சில விஷயம்லாம் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க, அதெல்லாம் நான் இக்னோர் பண்ணிடுறேன். இல்லை ஏதாவது ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ அப்டேட் இருந்தால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் டிவிஷன், இதெல்லாம் அதிகமாக யூஸ் ஆகுது. SDK மெமரி செட்டிங்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபைல்ஸ் கலர், நம்ம 2 கலர் இருக்குது, நான் ப்ராஜெக்ட் ஃபைல்ஸு அப்புறம் டெஸ்ட் கலர், அது வேணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன், லிஸ்ட், path variables. அப்புறம் கீ மேப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நீங்கள் ஒரு
ஷார்ட்கட் கீ ஷார்ட்கட் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஷார்ட்கட் என்ன வேணும்னா நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். அதை எடிட்டும் பண்ணிக்கலாம். இதில் என்ன வேணால் நம்ம ஆட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா எடிட்டர். இந்த எடிட்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம கோட் எடிட்டரை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்டு, கோட் எடிட்டரோட சைஸு, கலர்ஸு எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த கோட் எடிட்டரில். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளகின்ஸ். இந்த ப்ளகின்ஸ் என்னென்னா, நம்ம அடிஷ்னலாக ஏதாவது ப்ளகின் வேணும்னா இதில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளட்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஃப்ளட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். பைத்தானுக்கும் தனியாக எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. காட்லனுக்கு நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ ஏதாவது அடிஷ்னலாக உங்களுக்கு தேவைன்னா இந்த ப்ளகின்ஸில் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ப்ளகின்ஸ். அப்புறம் இன்ஸ்டால்டுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ண ப்ளகின்ஸு, தீம்ஸு இதெல்லாம் இதில் காட்டும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஜேசான் டு காட்லன் கன்வெர்ட் பண்ணுற ப்ளகின். அது எப்படி யூஸ் பண்ணுறோன்னு நம்ம பார்க்கலாம் ஃப்யூச்சரில். இது மார்க் டவுனு, அதாவது தீம்ஸு இதெல்லாம் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா வெர்ஷன் கண்ட்ரோல். இது நம்ம கிட்டப்போட அக்கௌண்ட்டு அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இதில் தான் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பில்டு. இதில் வந்து கிரேடலுக்கு தேவையான விஷயம், அப்புறம் டீபக்கருக்கு தேவையான விஷயம் இதெல்லாம் இருக்கும். அப்புறம் லாங்குவேஜ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் பார்த்திங்கன்னா அதான் காட்லன் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஃப்ளட்டரு, C++ எதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் இதில் இருக்கும். அப்புறம் டூல்ஸில் பார்த்திங்கன்னா டெர்மினலு, எமுலேட்டருக்கு தேவையான விஷயம் இதெல்லாம் இருக்கும். எமுலேட்டரோட செட்டிங் இது. நம்ம இதை டூல் விண்டோவில் லான்ச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம தனியாக ஒரு எமுலேட்டர் ஃபோன் மாதிரி தீம் வரும்ல, அந்த மாதிரியும் லான்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த கேஜ் இதெல்லாம் இக்னோர் பண்ணிடலாம். அப்புறம் அட்வான்ஸ் செட்டிங்கில் பார்த்திங்கன்னா அதுலேயும் நம்ம ரெகுலர் டேக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்லாம் எதுவும் கிடையாது. இவ்வளோ தான் இந்த செட்டிங்ஸில் இருக்க ஆப்ஷன்ஸ். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். மிச்சதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா எதாவது யூஸ் பண்ணுற சான்ஸ் இருந்தால் அந்த டைமில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எடிட்டரோட செட்டிங் இது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. ஃபாண்ட்ஸ், இது வந்து ஃபாண்ட்டோட சைஸு இதெல்லாம் மாற்றிக்கலாம் நம்ம. ப்ளகின்ஸும் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அப்புறம் வெர்ஷன் கண்ட்ரோல், கிட்டுக்கு தேவையானது. அதில் என் அக்கௌண்ட் ஆட் ஆகிருக்கு அந்த கிட் லேபில், அதனால் அது காட்டுது. இதெல்லாம் ஒன்று ஒன்றா நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணி பாருங்கள்.